டெல்லி சென்று வந்தாலே அழுத்தம் கொடுப்பதாக சொல்வது சரியல்ல என கடிந்துரைத்துள்ள டிடிவி தினகரன், யாரையும் அழுத்தம் கொடுத்து கூட்டணியை ஏற்படுத்த முடியாது எனவும், தேர்தல் என்பது 3 மாத கூத்து எனவும், அதற்கு பின்னரும் அரசியல் கட்சி நடத்துவோம் என்பதால் முடிவை பொறுமையாக எடுப்போம் என தெரிவித்துள்ளார். அழுத்தம்லாம் யாரும் கொடுக்க முடியாது. அண்ணன் ஓபிஎஸ் தான் டெல்லிக்கு போயிட்டு வந்தாரு. அவரே சொன்னார் நான் போயிட்டு வந்தேன்னு. அவருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்க? அது என்ன புரியலங்க. இது என்ன யாரையும் அழுத்தம் கொடுத்து ஒரு கட்சியை கூட்டணிக்கு கொண்டு வர்றாங்கன்னு வச்சுங்க. அது என்ன அதே மாதிரி ஒரு புதுசா டெல்லிக்கு யாரோ போயிட்டு வந்தாலோ, நட்பு ரீதியாக யாரையும் சந்தித்தாலோ, இன்னொன்னு ஒரு மரியாதை நிமித்தமாக இன்னொரு கட்சி தலைவர்களை சந்தித்தாலும் உடனே அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. டெல்லிக்கு கூப்பிட்டு இவர்களை ஆம்டிஸ் பண்ணி பயமுறுத்தி மிரட்டி பணிய வைப்பார்கள். இதெல்லாம் பேசுறது எவ்வளவு முட்டாள்தனமா இருக்கு. நான் வெளியில வந்ததுக்கு அப்புறம் செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய பேர் என்கிட்ட பேசுவாங்க. பழைய கூட்டணியில் இருந்தவங்க கூட்டணிக்காக பேசுவது இயற்கை. ஆனா யாரையும் நான் சந்திக்கவில்லை. எந்த அழுத்தமும் எனக்கு இல்லை. தேர்தல்ங்கிறது ஒரு 3 மாச கூத்து. மார்ச், ஏப்ரல், மே. அதுக்கப்புறம் நாங்க அரசியல்ல இருக்கிறோம், கட்சி நடத்துறோம். இந்த தேர்தல் வெற்றி தோல்வியெல்லாம் தாண்டி நாங்க அரசியல்ல நிக்கணும்னா அதற்கான முடிவு என்ன என்பதையோ அதைத்தான் நாங்கள் எடுப்போம். எங்கள் இலக்கை நோக்கி நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதை அடைவரை நாங்கள் ஓய்வோம்.